நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் 6வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி. புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால அறிவாளித்தனமும் புத்திசாலித்தனமும் கலையில் ஒரு ஈடுபாடும் நிறைந்தவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒருத்தர் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பெரிய பாக்கியவான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிலராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. தன்னை விட தன்னுடைய கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி. அதே மாதிரி தன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தில் உள்ள நுணுக்கங்களையும் ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. இவங்களை சுற்றி பல பிஸ்னஸ்மேன்கள், பல தொழிலதிபர்கள் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப புத்தி கூர்மையானவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு அளவுக்கு முன்கூட்டியே உணரக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு அளவுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லா விஷயத்தையும் சரி செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதி நமக அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க, கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். மற்றவங்களுடைய உதவி இந்த டைமு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க. அதே மாதிரி மற்றவங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க. உங்களுடைய பெயர் புகழ், சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, உங்கள் பேருக்குன்னு நல்ல ஒரு மரியாதை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் எங்கேயாவது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது தூர தேச பிரயாணம் செய்வீங்க. வெளிநாடு பிரயாணமோ அல்லது வெளியில் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். அதே மாதிரி அந்த சுபகாரியத்தை நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும். வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த குறைபாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க. அதனால் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அனுபவ அறிவு, அதே மாதிரி உங்களுடைய திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அனுபவ அறிவோடு உங்களுடைய திறனையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலர்லாம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போட்டிருப்பீங்க, அதிலெல்லாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. புதிதாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிக்கிட்ட நீங்கள் பேசுகிறதா கூட இருந்தது அப்படின்னா வருகின்ற வாரத்தில் நீங்கள் பேசுங்க, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில கன்னிராசி அன்பர்கள்லாம் தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்று தரும். அதே மாதிரி ஒரு விஐபியை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு சிலர்லாம் உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஏன்னா இதுனா வரையிலும் நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு யாரும் அதிகம் உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வருகின்ற நாட்களில் வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் ஒவ்வொரு செயலுக்கும் மற்றவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம், இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசி பெண்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு நிறையா கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு எதுலேயுமே ரொம்ப எளிதாக முடிவெடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள் இந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள். அரசியல் துறையில் இருக்கிறவங்க மனதில் ஒரு விதமான தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான காரியங்களில் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட எதிர்பாராத நல்ல ஒரு மாற்றம் இந்த வருகின்ற வாரத்தில் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை இல்லாத இருக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். எதிர்பாராமல் சின்ன சின்ன அனுபவங்களும் இந்த வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வாரத்தில் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். அதனால் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. தவிர்த்திங்க அப்படின்னா வருகின்ற வாரத்தில் நிறைய நன்மை கிடைக்கும். இல்லை நான் கோபத்தோடு தான் செயல்படுவேன் அப்படின்னிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், வீண் செலவு, ஒரு விதமான குழப்பம், மனப்பதட்டம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் நன்மை நிறைந்த நாட்கள் அந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். செலவு கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒவ்வொரு செலவையுமே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் பாடங்களை படித்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க சாமர்த்தியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் இடம் பொருள் இது தெரியாமல் செயல்படுவீங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பேசும்போதும் கொஞ்சம் நுணுக்கமாக இருங்க. அவசரம் காட்டாதீங்க. நிதானமாக இருங்க. நிலராசி அப்படிங்கிறதுனால பொறுமை உங்ககிட்ட இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் இடம் பொருள் தெரியாமல் பேசிடுவீங்க. அது ஒரு பிரச்சனையாக முடிந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும். பண வரத்து ஓரளவுக்கு வருகின்ற வாரத்தில் திருப்திகரமாகவே இருக்குது. பேச்சில் ரொம்ப இனிமையாக இருக்கணும். அதே மாதிரி இனிமையான பேச்சை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பல வெற்றிகளும் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம். எதுலேயுமே கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா காரியம் கெட்டுரும். அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக செயல்படுறது நல்லது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை எல்லாமே வருகின்ற நாட்களில் மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேகம் பிடிக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அதனால் இருக்கிற கடன் பிரச்சனையை கூட ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் தீர்ப்பீங்க.
போட்டிகளாக உங்களுக்கு செயல்பட்டவங்களாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு, ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கன்னிராசி அன்பர்கள் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. பெருமாளை தினமுமே முடிந்த வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்தை வச்சு பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய செயலில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே குறையும். குடும்பத்துலேயும் நல்ல ஒரு அமைதி பிறக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். தேங்க்யூ.